ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியாசம் யூடியூப் சேனல். ஹோப் யூ ஆல் குட். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஆல்சோ பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நான் இந்த வீடியோவில் நான் என் சொந்த ஊருக்கு போனது, அங்கே போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு காலையிலே கிளம்பிட்டோம். காலையிலே கிளம்புனதுனால சமைக்கலை, மார்னிங் டிஃபன் சமைக்கலை. அதனால் வந்துட்டு போகிற வழியிலே வந்து கூழ் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூழ் வாங்கி சாப்பிட்டுட்டோம். போகிற வழியிலே வந்துட்டு அப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலாமேன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் தான் வாங்கலாம்னு சொல்லி அங்கே ஒரு கடையில் நிறுத்தி ஸ்நாக்ஸ் வாங்கினோம். அங்கே வழியிலே வந்து ரோஜா செடி வச்சுருந்தாங்க. அந்த ரோஜா செடியில் எனக்கு ரோஜா செடி பிடிக்குன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு விளாட்லேயே சொல்லியிருப்பேன். அதனால் ஃபுல் ரோஜா செடியும் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்நாக்ஸும் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். சொந்த ஊருக்கு போகிறதுனாலே எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு தனி சந்தோஷம்தான். அதுலேயும் லேடிஸ்க்கு சொல்லவே தேவையில்ல. பிறந்த அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறதுன்றது அது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தான் என்னுடைய கிட்ஸுக்குமே இது வந்துட்டு நான் வந்து ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் போதும், உடனே வந்து ரெடி ஆகிடுவாங்க. இப்போ வந்து ஸ்கூல் முடிஞ்சு லீவ் விட்டுருக்காங்க. சரி வந்து அப்பாவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு தான் சர்ப்ரைஸாக கிளம்பிட்டோம். நாங்கள் வர்றது வந்து அப்பாவுக்கு தெரியாது. நாங்கள் வந்து சடனாக தான் எதையுமே பிளான் பண்ணோம். சரி கிளம்புவோன்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம். இதுதான் வந்து நான் படித்த ஸ்கூல். இங்கே தான் வந்து 8th வரைக்கும் நான் படித்தேன். வீடு பேக் சைடே இந்த ஸ்கூல் இருக்கும். அப்போல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அப்படியே சாதாரணமாகவே ஒரு சிம்பிளான லைஃப் அப்படி வாழ்ந்தோம். எனக்கு இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம், இந்த ஊரை திங்க் பண்ணும்போது எல்லாமே எனக்கு வந்துட்டு இந்த சூரிய வம்சம் படத்தில் ஒரு பாட்டு வரும் தெரியுங்களா, நட்சத்திர ஜன்னலில், அந்த பாட்டு ஞாபகம் தான் அடிக்கடி வரும். அவ்வளோ ஒரு சிம்பிள் லைஃப் வாழ்ந்தோம். அந்த வாழ்க்கை வந்துட்டு அது வந்துட்டு இந்த ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. அப்படி ஒரு லைஃப், நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்தோம். அப்புறம் வந்து எல்லோரும் படிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போகணுன்னு சொல்லி வெளியூருக்கு போனதுனால சில விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வந்துருச்சு. இருந்தாலும் இங்கே வரும்போது அவ்வளோ மெமரிஸ், அது எப்படி வரும்னே தெரில. மைண்டுக்குள்ளே அவ்வளோ மெமரிஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு போகும் அந்த ஒரு செகண்டில். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் இருக்கும் எங்கள் வீடு. அப்பா வந்துட்டு அங்கே கார் வந்துட்டு அந்த ஓரமாக பார்க் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். பசங்க வந்ததுமே இங்கே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்துட்டு இது வந்து இப்போ வந்துட்டு ஒரு லாங் வீடு மாதிரி இருக்கும். இது ஒரே வீட்டிலே வந்து சித்தப்பா சித்தி அத்தை மாமான்னு சொல்லி அப்படியே ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. பட் ஆனால் சமையல்லாம் தனியாக தான் செஞ்சுப்போம். அப்படியே வந்துட்டு ஒரு 20-22 வருஷம் இந்த வீட்டிலே இருந்ததுக்கான மெமரிஸ் வந்து அப்படியே இந்த ஒரு நாள்லேயே வந்துட்டு போயிடும். சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை அது. அப்புறம் அப்பா வந்துட்டு இளநீ வந்துட்டு அறுத்து வச்சுருந்தாங்க. இதை வெட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் தான் அதை வெட்டி கொடுத்துட்ருந்தாங்க. அம்மா வந்து இங்கே குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து காய்கறிலாம் அரிஞ்சு கொடுத்தேன். குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்துட்டு இப்போ சாதம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சாங்க. ஈவினிங்காக வந்து ஸ்நாக்ஸ்க்காக வந்துட்டு வடையும் காஃபியும் போட்டுருந்தாங்க. வடை இப்போ தான் செய்கிறேன்னு சொன்னாங்க. நான் தான் இதுவே போதுமா, சிம்பிளாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இதுவே போதும், எப்போயா தானே வரோம், கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கலாமே சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இது வந்துட்டு செவுத்தலை மாதிரின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் நம்ம வந்துட்டு ஏதேதோ மாடுலர் கிச்சன் அப்படி இப்படின்னு சொல்லிலாம் நம்ம ஏதேதோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அப்போல்லாம் இந்த இதில் தான் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி இதை ஓப்பன் பண்ணி தான் ஸ்நாக்ஸ் இருக்கும். சிம்பிளாக இருந்தாலுமே இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம வந்துட்டு அதை வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியல. இதுதான் அப்பா வந்து இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப நாளாக வச்சுட்ருக்கேன். சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதில் எவ்வளோ வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்காரு பாருங்களேன். நான் சொல்லுவேன் எல்லாம் எடுங்கப்பானா கேட்க மாட்டாங்க. சரி நானுமே முடிஞ்ச வரைக்கும் வரப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் போவேன். அப்பயும் டம்ப் பண்ணி வச்சுப்பாங்க. நான் வீட்டிலேருந்து வரும்போதே வந்து மினரல் வாட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே இந்த ஊர் தண்ணி தான் குடித்து வளர்ந்தோம். இருந்தாலும் இப்போ வந்துட்டு அந்த கோல்டு அந்த மாதிரி வரதுனால வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உள்ளே சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் தான் வெளியில் வந்து மரத்துக்கு கீழே காத்தோட்டமாக இருக்குன்னு சொல்லி அங்கேயே வந்துட்டு இலை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பக்கத்துலேயே அம்மா வந்துட்டு அப்பாவுக்காக மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க. இதில் தான் தண்ணி பிடிச்சி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி பாரல் போட்டு அதில் தண்ணி பிடிச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அப்புறம் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த கட்டில் வந்து எங்கள் தாத்தாவே அவங்களே வந்து பின்னாங்க. இது வந்து பின்னாடி வந்து இடம் நிறையா இருக்கும். அங்கே வந்து போட்டு அங்கே காத்தோட்டமாக உட்காந்துப்போம். இங்கே தான் வந்து மாடெல்லாம் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ மாடெல்லாம் வந்துட்டு கழனிக்கிட்டுன்னு போயிருக்காங்க புல்லு சாப்பிட்றதுக்காக. திருப்பி இட்டு வருவாங்க. இங்கே தான் வந்துட்டு அடுப்பு எல்லாமே அடுப்பில் தான் மேக்ஸிமம் சின்ன வயசுலலாம் அடுப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அடுப்பு தான். இந்த ரெட்டை அடுப்பில் இதில் வந்து சாணி போட்டு மொழி அதில் கோலம் போட்டு சமைச்சு சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் இது நான் தான் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தேன். இதில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இது வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காருங்க அம்மா அப்பாவும். அப்புறம் வந்து பசங்க வந்து கண்ணுக்குட்டி பார்த்தோன்னா ஒரு ஹாப்பி ஆகிட்டாங்க. அது கூட விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நைட்டு போல் நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.